சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் குமார் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் குமார் அவர்கள் தற்போது திருவான்மியூர் பகுதியில் 180வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். அவர் வரும்போதே பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் அவர்கிட்ட வச்சார். அது என்ன கோரிக்கைன்னு கேட்டோம். இப்போ நீங்கள் வரும்போதே இந்த சந்துக்குள்ள வரும்போது சிரமப்பட்டு வந்தீங்க. மக்கள் கோரிக்கை வச்சாங்க. என்னதான் இந்த பிரச்சனை நடக்குதுங்க? வணக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மக்கள் வச்ச கோரிக்கை பட்டா இல்லை. திருப்பியும் பட்டா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்து எல்லாருக்கும் பட்டா கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பண்ணதை ஏதோ யாரோ ஒருத்தர் எனக்கு இன்னும் ஸ்டடி பண்ணல. இப்போ அவங்க சொன்னதை சொல்கிறேன். அவங்களுக்கு கோர்ட்டு மூலமாக தடை உத்தரவு வந்திருக்கு. ஏன் எதுக்குன்றதை நம்ம சரியாக விசாரிக்கணும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கோயில் நிலத்தில் கொடுக்குறீங்க, இல்லை இது கோயில் நிலமும் இல்லைன்ட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கும் பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்காம? ரேஷன் கார்டு இருக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறீங்களா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்க. வீட்டு வரி கட்டுறீங்க. இப்போது இந்த நிலைமையில் சிஎம்டி என்ன ரூல் சொல்கிறாங்க? ஒரு வீட்டுக்கு வீடு இடைவெளி 5 அடி, இது சுற்றிலும் 5 அடி. சார் தயவு செஞ்சு இங்கே ஒரு வாட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். தள்ளுங்கம்மா. இதுதான் ஒரு 2 வீலர் மட்டும் வரலாம். அப்போது அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரணுன்னா ஒரு குடும்பமே இருக்குது. என்ன சார் இது? அடிப்படை வசதி கூட இல்லாமல் பண்ணுறாங்க. அப்படியே திருப்புங்க கேமராவை. திருப்பிக்குங்க. இது மெயின் ரோடு. இது பக்கத்துலேயே, அதாவது திருவான்மியூருக்கு மெயின் ரோடு ஈசிஆர் ரோடுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 மீட்டர் கூட இல்லை. அதுதான் நுழைவாளில் இதுக்குள்ளே வந்தாக்க இதுதான். இது கொஞ்சம் சரியில்லைங்க. இது டெஃபினட்டாக அடிப்படை வசதி. இவங்களும் ஒரு மனுஷன்தான், இவங்களும் ஒரு மனுஷன்தான். இவங்களுக்கெல்லாம் நம்ம அடிப்படை வசதி நமக்கு என்ன கிடைக்குதோ அதே போல் அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கணுன்றது அவங்களோட கோரிக்கை, என்னோட கோரிக்கையும் கூட. இது டெஃபினட்டாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்தார்னா டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, திருவான்மியூரை பொறுத்த வரைக்கும் பெடஸ்ட்ரியன்ஸில் நிறைய கடைகள் போட்டு எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். லைசன்ஸ் கொடுங்க. யார் யாருக்கு கடை போடலாம், எங்கே கடை போடலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல பாக்கெட்டில் கடை வைக்கலாம். அந்த இடத்துல மட்டும் கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த திருவான்மியூர் அசோசியேஷன், திருவான்மியூர் குடியிருக்கவங்க நான் கடை பெடஸ்ட்ரியனில் நடக்கும்போது இடையூறுகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி என்னுடைய நினைப்பை அவங்கக்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துடணும். லைசன்ஸ் டு பி இஷ்யூடு பை த அசோசியேஷன் ஆஃப் திருவான்மியூர், அசோசியேஷன் ஆஃப் பெசன் நகர், அசோசியேஷன் ஆஃப் இந்திரா நகர், அசோசியேஷன் ஆஃப் அடையார். அப்போ என்ன ஆகும்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் நடைபாதையில் இல்லாமல் இருக்க முடியாது. அவங்களும் வாழணும். அது வாழறதுக்கும் அவங்க வசதி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் திருப்தி, இவங்களுக்கும் திருப்தி. லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதும் அவங்கக்கிட்டே கொடுத்தோன்னா, பொறுப்பை கொடுத்தோன்னா நல்லபடியாக இருக்குன்றது என்னோடய கோரிக்கை. எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டிசைன் பண்ணோன்னா ஒரு குட்டி அழகான சிங்கப்பூராக மாற்றலாம். குறிப்பாக அவர் சொன்ன மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனை நேரடியாக கேட்டிருந்து அதற்கு தகுந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வேட்பாளருடைய கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் அன்பழகன்.